Hi and welcome back to my channel Stay Healthy with Purni. So இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தா ஸோ 5 ஃபுட்ஸ் நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்மளோட பாடி வந்து ஃபாஸ்டிங் பீரியடில் இருந்துட்டு காலையில் நம்ம ஒரு உணவை எடுத்து அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு பேராக தான் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக நியூட்ரிஷஸாக எடுத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல விதமான இம்பேக்ட் நம்ம பாடிக்கு கிடைக்கும். பட் அதுவே நம்ம வந்து எடுக்கக்கூடாத ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அந்த டைமில் ஃபஸ்ட்டு மீலாக எடுத்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ஆப்வியஸாக நமக்கு ஒரு அன்ஹெல்த்தி வேல நமக்கு வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. இந்த 5 ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த 5 ஃபுட்ஸை தவிர்த்துக்கிட்டு ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ரொட்டீனாக கொண்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயமும் நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஆப்வியஸாக எடுத்துக்கலாம். பட் அதுவே உங்களுக்கு ரொட்டீனாக டெய்லி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸை நோக்கி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி போகும்போது தான் ஒரு நல்ல இம்பேக்ட் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் இருக்கும், உங்களோட ஹெல்த்துக்கும் இருக்கும். அப்படி என்ன அந்த 5 ஃபுட்ஸுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே டீ காஃபி. இந்த டீ காஃபி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் டீ காஃபி கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா பஜ்ஜி சமோசா காலையில் சுட சுட போடும்போது கண்டிப்பாக கிரேவிங்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வெளில போகும்போது பார்க்கலாம் 4-5 பேராச்சும் டீ கடையில் நின்று டீ வித் வடை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து என்னைக்காச்சும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்து கிரேவ் பண்ணி எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. பட் அதுவே உங்களோட ரொட்டீனாக போச்சு, தினமும் காலையில் இந்த டைம் ஆச்சா அங்கே போய் நம்ம டீ அண்ட் வடை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிரெயின் டியூன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும். ஸோ இதுவே நீங்கள் ரெகுலர் ஃபுட்ஸாக எடுத்துக்கும் போது ஆப்வியஸாக நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அது பேடாக வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் வந்து டீ அண்ட் காஃபி வந்து காலையில் ஃபஸ்ட்டு ஒரு உணவாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இது நிறைய குடிக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், வயிறு உபசமாகிறது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக காலைல எழுந்த உடனே டீ அண்ட் காஃபி குடிக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம எந்த ஃபுட்டுமே காலைல நைட்டு ஃபுல்லாக சாப்பிடல. ஸோ காலைல எழுந்த உடனே இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் ஒரு மீல்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் ஐடியா. பட் ஒரு மீல்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த மீல்ஸ் கூட சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. 30 minutes to 1 hour கழிச்சு நீங்கள் யூ கேன் என்ஜாய் யுவர் டீ அண்ட் காஃபி. ஸோ அதுவுமே வித்தவுட் இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் லைக் வடா அண்ட் பஜ்ஜி சமோசா இந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் அண்ட் காஃபி அந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இது குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தா இந்த சுடு தண்ணியில் லெமன்ஸ் யூஸ் பண்ணி குடிக்கிறது, ரொம்ப தொப்பையை வந்து நான் சீக்கிரமாக வந்து குறைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாட்டான வாட்டர் வந்து காலையிலேயே வெறும் வயிற்றில் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸில் வந்து இம்பேக்ட் கொடுக்காது. பட் அதுவே போக போக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அந்த தொண்டை குழி எல்லாமே உங்களுக்கு பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் ரொட்டீனாக கொண்டு போனீங்க அப்படின்னா. ஸோ அதனால் எப்போவுமே மார்னிங் எழுந்த உடனே நார்மல் வாட்டர் ஒரு கிளாஸ் கன்சியூம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆப்வியஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் காலையில் எழுந்தோட எடுத்துக்கும் போது சில பேருக்கு அதே அசிடிட்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பும் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் ஒரு மீல்ஸ்க்கு அப்புறம் அதாவது ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஈவினிங் ஸ்நாக்கில் அந்த மாதிரி ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கோங்க. லெமன் டீஸ் ஆர் லெமன்ஸ் யூஸ் பண்ண வாட்டர்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் நீங்கள் அதை ரொட்டீனாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு ஹெல்த்தி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது மூலிமா தான் உங்களோட அந்த டம்மியை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு திங் நீங்கள் காலையில் இந்த ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறதுனால குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்பர் 3 என்னென்னு பார்த்தா ஹை சுகர் ஃப்ரூட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ இன்றைக்கி ரொம்ப டைட்டாக இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 2 பிரெட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு கூட வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கி வச்சது எடுத்துக்கிறீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
ரொட்டீனாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் மேக் சென்ஸ். லைக் அது வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போது நமக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் அது எப்படி கொண்டு வராங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நிறைய நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபுட் ஒரு ஸ்டோர்லேருந்து வாங்குறீங்கனாலுமே அஃப்கோர்ஸ் அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ அப்படியும் சில பேர் இந்த அர்ஜென்சினால, ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ்னால, ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாத காரணத்தினால இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க. பட் அதுவே ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதை விட்டுட்டு. ஸோ ப்ரெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒயிட் பிரெட். ஸோ உங்களுக்கு அதுலேயுமே நமக்கு சுகர் கண்டென்ட் இருக்குது அண்ட் இட்ஸ் மைதா. அண்ட் அது கூட நீங்கள் பேர் பண்ணி எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ப்ராட் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு ரியல் ஃப்ரூட்டுன்னு தெரியாது. பட் நம்மளே அந்த ஆரஞ்சு வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு. பட் இந்த மாதிரி வாங்கும்போது அதோட குவான்டிட்டி எல்லாமே நமக்கு மோசமாக தான் கிடைக்குது. ஹெல்த்தியர் ஆப்ஷன் நினச்சி இதை எடுத்துக்கிட்டு வரீங்க ரொட்டீனாக அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஸ்டோர் ப்ராட் ஜூஸஸ்லாம் விட்டுட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பிரெட் கூட நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்வியஸாக இட்ஸ் ஹெல்த்தி தான். பட் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு ஜூஸஸ் வித் 2 பிரெட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, இல்லை ஜூஸஸ் இல்லைனா பிரெட் வித் ஜாம், ஸோ இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இதை நீங்கள் ரொட்டீனாக கொண்டு வரும்போது ஆப்வியஸாக இட் வில் கிரியேட் அ பேட் இம்பேக்ட். நம்பர் 4 என்ன ஃபுட்டுன்னு பார்த்தா அப்படின்னா பூரி வித் பொட்டேட்டோ கறி. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சப்பாத்தி கூட பொட்டேட்டோ கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் ஐடியா. பட் வென் கம் டு பூரி, இட்ஸ் டீப் ஃப்ரைடில் தான் நம்ம அந்த பூரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆயில் ஃப்ரைடு. ஸோ காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு உணவாக இந்த பூரி நீங்கள் ரெகுலராக சூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலுமே இட் வில் கிரியேட் அ பேட் இம்பேக்ட். பிகாஸ் நம்ம 2 பூரி தான் எடுத்துப்போம் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. பட் அதில் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கும் போது அந்த பூரியோட குவாலிட்டி அந்த இது மூலிமா அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து இதுவே சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பொட்டேட்டோ கறியோட வச்சுக்க எடுத்துக்கும் போது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பேலன்ஸ்டு வே. இந்த ஒரு நல்ல ஒரு ஃபுட் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ காலையில் நம்ம இந்த எண்ணெய் பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்மளோட ஹெல்த்துக்கு ஒரு பேட் இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணும். நீங்கள் என்னைக்காச்சும் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பூரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வெளில சாப்பிட்ற ஆள், ஸோ ஒரு கடையில் நம்ம பார்த்து வந்து இந்த பூரி கிழங்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி டெய்லி அந்த ஃபுட் நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ரீயூஸ் பண்ணும்போது அதோட குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகும். அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இட் வில் அஃபெக்ட் யுவர் பாடி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வெளில சூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெல்த்தியர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரைட் ஃபுட்ஸ் இல்லாமல். ஸோ நம்பர் 5 என்னென்னு பார்த்தா, இப்போ நிறைய பேர் வந்து ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து காலையில் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, காலையில் சாப்பிடாத உணவை டேரெக்டாக வந்து ஒரு பிரன்ச்லேயோ இல்லை லஞ்சுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் நோக்கி போனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இதுவுமே உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நீங்கள் காலையில் எழுந்து எதுவுமே சாப்பிடல, வெறும் லிக்விட் ஐட்டம்ஸ் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருப்பீங்க. அண்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபுட் சூஸ் பண்ணி போகும்போது ஆப்வியஸாக இது உங்களோட ஹெல்த்தை வந்து இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிற பர்சன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் மார்னிங்கில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் அதுவே நீங்கள் இதுவே ரெகுலராக நீங்கள் இந்த பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் வில் அஃபெக்ட் அவர் ஹெல்த். அண்ட் நமக்கு நிறைய இந்த கட் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த 5 ஃபுட்டுமே நீங்கள் ரெகுலராக உங்களோட லைஃப் ஸ்டைலில் சூஸ் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு லைஃப் ஸ்டைலாக உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்குது, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் 5 பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பற்றியும் நான் வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஸோ until then, bye and take care.